வேரிகோஸ் வெயின்னாலே நிறைய பேர் ரொம்பவுமே பயந்துக்கிறாங்க. அது பெர்மனண்ட்டாக அதோட தான் வாழணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு க்யூரே கிடையாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாதுங்க. வேரிகோஸ் வெயின் கூட ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான், வாழ்க்கை முறையில் வந்த நோய் தான். அதை க்யூர் பண்ண முடியும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எக்ஸசைஸ் மூலம் அதை நிர்வாகம் பண்ண முடியும், க்யூர் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும், எதுவுமே முத்தாமல் பார்த்துக்க முடியும். வேரிகோஸ் வெயின் எதனால் நடக்குது அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு லைட்டாக சொல்கிறேன். அதில் உங்களுக்கு நல்லா புரியும். என்னென்னா, நம்ம உடம்புல தமனி சிரை அப்படின்னு படிச்சிருப்பீங்க தமிழில். தமனினா ஆர்ட்ரி, சிரைனா வெயின். சரிங்களா? வேரிகோஸ் வெயின் தமனியோட நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. சரி, தமனி என்ன பண்ணுது, சிரை என்ன பண்ணுது, வெயின் என்ன பண்ணுது, ஆர்ட்ரி என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். வெயின் உடம்புல இருக்க கெட்ட ரத்தத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போய் லங்ஸில் கொண்டு போய் சுத்தப்படுத்தி இதயத்துக்கு அனுப்பிச்சு இதயத்திலிருந்து நல்ல ரத்தம்லாம் ஆர்ட்ரியில் வெளியில் உடம்புக்குள்ளே வருதுங்க. அப்போ வெயினில் நிறையா வகையான வெயின் இருக்குது. ஆர்ட்ரிஸில் நிறைய வகையான ஆர்ட்ரி இருக்குது. அயோட்டா கூட ஒரு ஆர்ட்ரி தான், செப்பைனஸ் வெயின் கூட ஒரு வெயின் தான். இந்த மாதிரி நிறைய வகை இருக்கா. அப்படிங்கிறப்போ இப்போது கெட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிற வெயினில் தான் நம்மளுக்கு வேரிகோஸ் வெயின் வருது. நல்ல ரத்தத்தை எடுத்துகிட்டு வர்ற ஆர்ட்ரியில் வரல. ஸோ அந்த கெட்ட ரத்தத்தை நம்மளோட உடம்புல ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல் இல்லை ப்ராக்சிமல் அண்டு பெரிஃபரல் அப்படின்னு இருக்குங்க. அப்படின்னா ப்ராக்சிமல்னால் உடம்பு ஒட்டி இருக்கிற பார்ட்டு. இப்போ இடுப்பு ப்ராக்சிமல், ஷோல்டர் ப்ராக்சிமல். பெரிஃபரல்னால் இது கால் விரல், இதெல்லாம் டிஸ்டல், தூரமாக இருக்குது. அதே மாதிரி கை விரல், அப்புறம் காலோட விரல், இதெல்லாம் தூரமாக இருக்குல்ல. அப்போ தூரமாக இருக்கிற இடத்துல தான் ஃபஸ்ட்டு சர்க்குலேஷன் கொஞ்சம் தடைப்படும். அப்படிங்கிறப்ப தூரமாக இருக்கிற இடத்துலேருந்து அந்த வெயின்ஸ் காலில் இருந்து கெட்ட ரத்தத்தை கரெக்டாக ப்ராப்பராக லங்ஸ்க்கு எடுத்துகிட்டு சுத்தப்படுத்தி ஆற்றி வழியாக நல்ல ரத்தமாக போனால் வேரிகோஸ் வெயின் இருக்காது. ஆனால் அது எடுத்துகிட்டு வர்றதில் அது தடைப்படுறதுனால தான் வேரிகோஸ் வெயின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த ப்ராசஸ் கரெக்டாக நடக்காததுனால நம்ம சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால், அப்புறம் ஸ்ட்ரெஸ்னால், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இதனால எல்லாம் அது என்ன ஆகுது, தடைப்பட்டு ஒரு இடத்துல தேங்கி தான் பச்சை நரம்பாவோ இல்லை தடிப்பு ஆயிடுறதாவோ, இல்லை சிலருக்கு செவப்பாக மாறுறதோ, சிலருக்கு வலி, சிலருக்கு புண்ணாக மாறி அங்கேயே ரத்தம்லாம் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். சிலர் சர்ஜரி பண்ணி உருவி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி வெயினை உருவி எடுத்தால் நல்லா வராங்களான்னா திரும்ப போய் நின்னாங்கன்னா வந்துடுது. வேரிகோஸ் வெயினுக்கு என்ன எதிரின்னா நிற்கக்கூடாது. நிற்கிறது தான் மிகப்பெரிய எதிரி. நின்னா வேரிகோஸ் வெயின் அதிகமாகிடும். அதுக்கு வேறு வழியே இல்லையான்னா தற்காலிகமாக நிற்காம தான் இருக்கணும். எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி க்யூர் பண்ணிட்டு வேணால் நிற்க ஆரம்பிக்கலாம். நடந்தால் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உட்கார்ந்தாலும் வேரிகோஸ் வெயினுக்கு கெட்டதாக இருக்குது. ஸோ நிற்கிறது உட்கார்றது அவாய்ட் பண்ணுறது தான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸாக இருக்குது. அப்புறம் டூஸ் எல்லாம் பழங்கள், காய்கள் சாப்பிட்றது, அதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணுறது, தண்ணி 3-4 லிட்டர் குடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மனநிலையை அன்போடையும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கோங்க. இப்போது வேரிகோஸ் வெயினுக்கான ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, இருந்தாலும் அதில் முக்கியமான எக்ஸசைஸ் இப்போ நான் சொல்லித்தரேங்க. இப்போது வேரிகோஸ் வெயின் உடம்பு பூரா வந்தாலும் ஃபஸ்ட்டு பாதத்துலேருந்து நம்ம எக்ஸசைஸ் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் பாதத்தில் ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். 1 பாதம் கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி 7 தடவை செய்யணுங்க. அதே மாதிரி இடது பாதத்துக்கு 1 கீழே பிளான்டார் ஃப்ளெக்ஷன். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி பண்ணாமல் நான் கொஞ்சம் வேகமாக எண்ணுறேன். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த வேகமாக எண்ணாமல் கொஞ்சம் மீடியமாக எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 எண்ணாதீங்க. 1 2
3 அப்படி எண்ணுங்க. சரிங்களா? இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர இதுக்கு வேரிகோஸ் வெயினுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. வேரிகோஸ் வெயினுக்கு ஸ்டாக்கின்ஸ் போடுறது இதெல்லாம் ஒரு டெம்பரரி ரிலீஃபாக அமையும். பட் இது வந்து ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். ஸ்டாக்கின்ஸு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சின்னதாக அப்போதைக்கு டெம்பரரியாக ரிலீஃப் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஐஸ் வைக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் வந்து வேரிகோஸ் வெயினுக்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ணால் பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகும். ஸோ வேரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க அதுக்கான கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கண்டிப்பாக உலகத்தில் எங்கே இருந்தாலும் கால் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து உங்களுக்கு க்யூர் பண்ண முடியும். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் எங்கிட்டேருந்து க்யூர் ஆகிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்டு ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.